Good morning students. Welcome to Exam Career World. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், தமிழ் இங்கிலீஷில் உள்ள கண்டென்ட், அதுக்கப்புறம் அதில் உள்ள கொஸ்டின் பேட்டர்ன் எப்படிலாம் எழுதணும், அதில் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னேன். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், பயோமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் டைட்டில் கண்டென்ட் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்டில், அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் எழுதலாம், கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்னன்றதை நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி காமனாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி வரும். அது பயாலஜியில் வந்து பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி தனித்தனியாக அவங்க வந்து படிப்பாங்க. இப்போது மேக்ஸு, இப்போ அதுதான் மேக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு உங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை சாப்டர் கொடுத்துருக்காங்கன்னா 10 சாப்டர் இருக்குது உங்களுக்கு. 12th மேக்ஸில் 10 சாப்டர் உங்களுக்கு வந்து இருக்குது. 10 இல்லை 12 சாப்டர் உங்களுக்கு இருக்குது. அந்த 12ல் எந்தெந்த மந்தில் எந்தெந்த சாப்டர் முடிப்பாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஜூன் மந்தில் முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸா. அதில் நிறைய எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே 5 எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்குது. 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் 5 சாப்டர் இருக்குது. இதை ஜூன் மந்தில் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரோட நேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் 8 எக்ஸசைஸ் இருக்குது. 8 எக்ஸசைஸ் இருக்குது. இதை வந்து ஜூலை மந்தில் உங்களுக்கு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், இதையும் ஜூலை மந்தில் முடிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9 எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து சாப்டர் வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இதை ஜூலை எண்டு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அந்த மாதிரி முடிப்பாங்க. இதில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை எக்ஸசைஸ்னால் 10 எக்ஸசைஸ் இருக்குது. அடுத்து 5th சாப்டர் 2 டைமென்ஷன் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2 ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே முடிப்பாங்க. இதில் 7 எக்ஸசைஸ் இருக்குது. அடுத்து 6th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர். இதில் 10 எக்ஸசைஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் வால்யூம். மொத்தம் உங்களுக்கு மேக்ஸ் வந்து 2 வால்யூம் இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வால்யூம். நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு வால்யூமில் உங்களுக்கு வந்து 6 சாப்டர் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூமில் 7th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இது அக்டோபர் மந்த்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க. இதுலையும் 10 எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 8th சாப்டர் டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இது அக்டோபர் ஆர் நவம்பர். இதில் 6 எக்ஸசைஸ் இருக்குது. 9th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரேஷன் நவம்பர் ஆர் டிசம்பர் மந்தில் முடிப்பாங்க. இதில் மொத்தம் 9 எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 10th சாப்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை டிசம்பர் மந்த்துக்குள்ளே முடிப்பாங்க. இதில் 8 எக்ஸசைஸ் இருக்குது. 11th ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஜனவரி மந்தில் முடிச்சிருவாங்க. இதில் 6 எக்ஸசைஸ் இருக்குது. 12th சாப்டர் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் 3 எக்ஸசைஸ் இருக்குது ஜான்வரி மந்தில். இப்போ மொத்தம் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் 2 வால்யூம் இருக்கும். ஃபஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம்னு. இப்போ மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது உங்களுக்கு? 12 சாப்டர் இருக்குது. 12 சாப்டர்லேயும் இந்த மந்தில் முடிப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து எப்படி மேக்ஸ் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி படிக்கலாம்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஒவ்வொரு சம் கூட விடாமல் நீங்கள் போட்டு பார்க்கணும். இப்போ எக்ஸாமுக்கு நாள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. திரும்ப எக்ஸாமுக்கு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. திரும்ப அந்த சம்மை வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃபார்முலா வருதா, 1 வேர்டுனாலுமே அதே மாதிரி 1 வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, 1 வேர்டை திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். சில பேர் வந்து புரிஞ்சு படிப்பீங்க, சில பேர் மெமரி பண்ணி படிப்பீங்க. எப்படி படித்தாலும் சரி அதை வந்து திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ணாலலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்ணால் அப்போ தான் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். திரும்ப நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து திரும்ப அந்த சாப்டர் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். குவார்ட்லியில் இப்போ ஃபஸ்ட் மீட் டேர்முக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, திரும்ப குவார்ட்லியில் பார்ப்பீங்க. குவார்ட்லியில் பார்த்து முடிச்சுட்டா ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டரை நீங்கள் மிட் டேர்மில் பார்த்தோன்னா திரும்ப நீங்கள் குவார்ட்லியில் பார்க்கும்போது என்ன ஆகும், அது திரும்ப இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி திரும்ப ஹாஃப்லி எக்ஸாமில் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் படிப்பீங்க. இப்போ திரும்ப ஃபஸ்ட் சாப்டர் பார்க்கும்போது என்ன ஆகும், நல்லா ஞாபகம் இருக்கும், இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ ஏன் திரும்ப அந்த சம்மை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்குது.
உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அந்த சம்மை நல்லா பாருங்கள். எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்களோ அந்த சம்மை நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி சம்மு வரும். அதில் நீங்கள் வந்து மார்க்கை வந்து விட முடியாது. ஏன்னா மித்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல் மார்க் இருக்கும். ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் மார்க்கு கிடையாது. ஃபுல் மார்க் நீங்கள் இப்போ 100 மார்க்ஸ் தானே எழுதுவீங்க. 100ல் 90 மார்க்ஸ் உங்களுக்கு தியரியாக வரும். 10 மார்க்ஸ் வந்து ஸ்கூலில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவங்க வந்து 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் ஃபுல்லாக போட்டுருவாங்க. இருந்தாலும் 90 மார்க்ஸ் வந்து தான் நீங்கள் வந்து எழுதுறது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சம் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து மெயினாக அதிகமாக வரும். அதனால் ஃபஸ்ட் வால்யூமை நல்லா தரோ பண்ணிடுங்க. செகண்ட் வால்யூம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, நல்லா படிக்கிறவங்களாலும் சரி, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் மெயின் மெத்தட். அதுதான் ஈஸியான மெத்தடும் கூட. நம்ம வந்து மனப்பாடம் பண்ண முடியாது மேக்ஸை. சில பேர் வந்து மனப்பாடம் பண்ணிடுவாங்க. மனப்பாடம் பண்ணாலும் என்ன ஆகுனா எக்ஸாம் அப்போ நம்மளுக்கு மறந்து போயிடும். எந்த இடத்துல அந்த இது யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால் புரிஞ்சு பண்ணுங்கள். மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது, கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த அன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ அது திரும்ப வீட்டில் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் உங்களுக்கு நடக்கும். திரும்ப ஆன்லைன் கிளாஸில் என்ன நடத்தியிருக்காங்களோ அது திரும்ப ஈவினிங் போல் செஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். திரும்ப 2-3 நாள் சென்று அந்த சமயம் திரும்ப செஞ்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஞாபகம் இருக்கும், மறக்கவும் மறக்காது. ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி டெய்லியும் அதை படிங்க. காலைல எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அந்த ஃபார்முலாஸ், ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே, முக்கியமாக ஒன் வேர்ட்ஸில் மார்னிங் எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஞாபகமாகவும் இருக்கும். அதனால் நைட் ஸ்டடி சில பேர் பண்ணுவாங்க. நைட் ஸ்டடியெலாம் பண்ணாதீங்க. நைட்டு 10 மணி 10:30 படித்து முடிச்சுட்டு மார்னிங் 4 மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கும். 1 இயர் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஃபார் நியூ பிகைனர், இப்போ 12th ஸ்டாண்டர்ட் என்ட்ரி ஆகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, மேக்ஸில் 90 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுதுவீங்க. அதில் வந்து பார்ட் 1 வந்து 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ்னால் என்ன, ஃபுல்லாக சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும். மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின் வந்துடும். சில நேரம் அதில் 1, 2, 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்து புக் இன்சைட் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அந்த புக் இன்சைட் என்ன, அந்த நோட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நோட்டு உங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, இந்த டெஃபினிஷன் மாதிரி இருக்கும், ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாமே கேட்பாங்க. அந்த மாதிரி புக் இன்சைட் கொஸ்டின் வரும். கலரில் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பார்ட் 2 வந்து 21லேருந்து 30 2 மார்க்ஸ் கொஸ்டின் 14 மார்க்ஸு. அதில் வந்து 13th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அப்போ 7 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் பார்ட் 2ல். பார்ட் 3யும் 7 கொஸ்டின். இது வந்து 3 மார்க் கொஸ்டின். 31லேருந்து 40 வரைக்கும் 3 மார்க்கு. அதில் 40 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இது 21 மார்க்ஸ் கேட்பாங்க பார்ட் 3. பார்ட் 4 வந்து ஆன்சர் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும், எய்தர் ஆர் சாய்ஸ். இது வந்து ஆன்சர் ஆல் த கொஸ்டின் 41 to 47 இப்போ 35 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேட்பாங்க. 7 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மேக்ஸோட கொஸ்டின் பேட்டர்ன். பார்ட் 1 20 மார்க்ஸ், பார்ட் 2 2 மார்க் 14 மார்க்ஸ், பார்ட் 3 3 மார்க்ஸ் 21 மார்க்ஸ், பார்ட் 4 5 மார்க் கொஸ்டினை 7 அட்டன் பண்ணுவீங்க, 35 மார்க்ஸ். இதுதான் வந்து மேக்ஸில் உள்ள கொஸ்டின் பேட்டர்ன். இதே பேட்டர்ன் தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மாறும். ஏன்னா பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜின்னு தனித்தனியாக படிக்கிறனால பாட்னி, ஜுவாலஜி ஒரே நேரத்தில் எழுதுவாங்க. 35 மார்க்ஸ் பாட்னி, 35 மார்க்ஸ் ஜுவாலஜி. அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் மேக்ஸை அது எப்படி நான் படிக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸுக்கு பார்க்கலாம். ஃபிசிக்ஸும் 2 வால்யூம் இருக்குது. ஃபஸ்ட் வால்யூமில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் ஜூன் மந்தில் முடிப்பாங்க. செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதையும் ஜூன் மந்தில் முடிப்பாங்க. தேர்ட் லெசன் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஜூலை மந்தில் முடிப்பாங்க. ஃபோர்த்து லெசன் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட், இதையும் ஜூலை மந்தில் முடிப்பாங்க. ஃபிஃப்த் லெசன் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் ஆகஸ்ட் மந்தில் முடிப்பாங்க. இது ஃபஸ்ட் வால்யூம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வால்யூமில் 6th லெசன் ஆப்டிக்ஸ், 7th lesson dual nature of radiation and matter, 8th lesson atomic and nuclear physics, 9th lesson semiconductor electronics, 10th lesson communication system, 11th lesson recent development in physics. இதான் வந்து செகண்ட் வால்யூம். இதே தான் கொஸ்டின் பேட்டர்ன் ஃபிசிக்ஸுக்கும். ஃபிசிக்ஸுமே அதே மாதிரி தான். ஃபிசிக்ஸ் மெயினாக வந்து தியரினால நிறைய பேர் படிச்சிருவீங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்துமே அதையுமே நீங்கள் படிங்க. ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு கம்பல்சரியில் வரும்.
அதனால் ப்ராப்ளம்ஸையும் எழுதி பாருங்கள். சில நேரம் அதை வந்து எழுதி பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி 1 வேர்ட்ஸ் எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லையும் பார்ட் 1 20 மார்க்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். பார்ட் 2 2 மார்க் கொஸ்டின் 14 மார்க்ஸ் வரும். பார்ட் 3 மேக்ஸில் உள்ள கொஸ்டின் பேட்டர்ன். சாரி, நான் மேக்ஸில் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 70 மார்க்ஸ் தானே எழுதுவீங்க. 70 மார்க்ஸ் உள்ள கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம். சாரி, உங்களுக்கு வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். மேக்ஸ் உள்ள கொஸ்டின் பேட்டர்ன் வராது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ன். ஏன்னா வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி எல்லாமே நீங்கள் 17 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லே போயிடும். இப்போ ஃபிசிக்ஸில் உள்ள கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம். பார்ட் 1 15 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வரும், 15 மார்க்ஸு. பார்ட் 2 2 மார்க் கொஸ்டின். இது வந்து எந்த கொஸ்டின் நம்பர்லேருந்து கேட்பாங்கன்னா 16 to 24 வந்து 2 மார்க் கொஸ்டின். அப்போ 24th கொஸ்டின் கம்பல்சரி. இது 2 மார்க் கொஸ்டின். 6 அட்டன் பண்ணுவீங்க, 12 மார்க்ஸு. பார்ட் 3ல் வந்து எனி 6, அதில் வந்து 25 to 33 கொஸ்டின் கம்பல்சரி. டோட்டல் மார்க்ஸ் வந்து 18 மார்க்ஸு. பார்ட் 4 எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணணும், எய்தர் ஆர் சாய்ஸ் மாதிரி. இது 34 to 38, இதில் வந்து 5 மார்க் கொஸ்டின். 5 அட்டன் பண்ணுவீங்க, 25 மார்க்ஸ். இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். பார்ட் 1 15, பார்ட் 2 வந்து 2 மார்க்கு, எனி 6 12 மார்க்ஸ். பார்ட் 3 3 மார்க் கொஸ்டின், எனி 6 18 மார்க்ஸ். பார்ட் 4 எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுவோம், 5 மார்க் கொஸ்டின், 5 கொஸ்டின் கேட்பாங்க, 25 மார்க்ஸ். இதுதான் வந்து ஃபிசிக்ஸோட கொஸ்டின் பேட்டர்ன். இதே தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம், செகண்ட் வால்யூம் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி ஜூன் மந்த்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. செகண்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட் 1 ஜூன் மந்த். தேர்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட் 2 ஜூலை. ஃபோர்த் லெசன் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆகஸ்ட் மந்த். ஃபிஃப்த் லெசன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அக்டோபர். சிக்ஸ்த் லெசன் சாலிட் ஸ்டேட் ஜூன் மந்த். செவன்த் லெசன் கெமிக்கல் கைனடிக்ஸ் ஜூலை மந்த்குள்ளே முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வால்யூம். செகண்ட் வால்யூம்னா அயானிக் ஈக்குலிபிரியம் ஆகஸ்ட் மந்த்து. 9th லெசன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அக்டோபர் மந்த். 10th லெசன் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நவம்பர் மந்த். 11th லெசன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் ஈத்தர் ஜூலை மந்த். 12th லெசன் கார்பனைல் காம்பவுண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகஸ்ட். ரிமைனிங் வந்து செப்டம்பரில் ஃபாலோ பண்ணுவாங்க. 13th லெசன் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் அக்டோபர் மந்த். 14th லெசன் பயோமாலிகல்ஸ் நவம்பர். 15th லெசன் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இதை நவம்பர் மந்த்துக்குள்ளே முடிப்பாங்க. இதே தான் ஃபிசிக்ஸில் உள்ள கெமிஸ்ட்ரி பேட்டர்ன். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியில் உள்ள ஒரே பேட்டர்ன் தான். பார்ட் 1ல் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 15 1 வேர்டு. பார்ட் 2 எனி 6 2 மார்க் கொஸ்டின் 12. அதுக்கப்புறம் பார்ட் 3 18 மார்க்ஸ் வரும், 3 மார்க் கொஸ்டின் 6 அட்டன் பண்ணுவீங்க. பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின் 25 மார்க்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இது கெமிஸ்ட்ரியில் வந்து காமன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பயாலஜியில் என்னென்ன லெசன் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாட்னி சாப்டர் 1 ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். இது சாப்டர் 1. அதேபோல் சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். யூனிட் 3ல் 2 லெசன் இருக்குது. பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் ஈக்காலஜி, பிரின்சிபல் ஆஃப் ஈக்காலஜி, எக்கோசிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், எக்கனாமிக் பாட்னி, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினல் பாட்னி. இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே காமன் தான். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு பியூர் சயின்ஸுக்கும் இந்த கண்டென்ட் வந்து காமனாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாறும். ஏன்னா வந்து அவங்க பாட்னி தனியாக படிப்பீங்க, ஜுவாலஜி தனியாக படிப்பீங்க. இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமனாக உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து சேமாக தான் இருக்கும் பாட்னி. அதே மாதிரி வந்து ஜுவாலஜி யூனிட் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். Chapter 2 Human Reproduction. Chapter 3 Reproductive Health. Unit 2 Chapter 4 Principle of Inheritance and Variation. Chapter 5 Molecular Genetics. Chapter 6 Evolution. Unit 3 Chapter 7 Human Health and Disease. Chapter 8 Microbes in Human Welfare. Unit 4 Chapter 9 Application of Biotechnology. Unit 5 Chapter 10 Organism and Population. Chapter 11 Biodiversity and its Conservation. Chapter 2 Environmental Issues. அப்போது இப்போ நம்ம வந்து பயாலஜியும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாட்னி ஜுவாலஜி தனித்தனியாக நீங்கள் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உள்ள பேட்டர்ன் தான் அப்படியே உங்களுக்கு வரும். ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு சொல்வேன். ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட் 1 15 மார்க்ஸ் அந்த மாதிரி வரும், 15 சூஸ் வரும். பார்ட் 2 2 மார்க் வரும், அதில் கம்பல்சரி கொஸ்டின் வரும். பார்ட் 3
3 மார்க்ஸு, பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின், எய்தரா சாய்ஸ் அந்த மாதிரி வரும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பாட்னி தனியாக நீங்கள் ஒரு நாள் எழுதுவீங்க, ஜுவாலஜி தனியாக ஒரு நாள் எழுதுவீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேட்டர்ன் நான் சொல்ல போகிறேன். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜின்றது தனித்தனியாக நீங்கள் ஒரே நேரத்தில் தனித்தனி பேப்பரில் எழுதுவீங்க. பாட்னி தனியாகவும் ஜுவாலஜி தனியாக எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு பயோ பாட்னி 35 மார்க்ஸ் எழுதுவீங்க, பயோ ஜுவாலஜி 35 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. அப்போ பாட்னியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு 1 to 8 கொஸ்டினில் வந்து 8 மார்க்ஸ், இது வந்து சூஸு மேட்ச் அந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 9 to 14 இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின் 8 மார்க்ஸ் வரும். பார்ட் 3 15 to 19 அதில் வந்து 19th கொஸ்டின் கம்பல்சரி வரும் 3 மார்க்கில் உங்களுக்கு கம்பல்சரி வரும் 9 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்ட் 4 20 and 21 எய்தரா சாய்ஸ், ஒரே ஒரு டீட்டெயில் அட்டன் பண்ணுவீங்க. 2 டீட்டெயில் அட்டன் பண்ணுவீங்க 5 மார்க்ஸ். எப்படின்னா ஒரு இதில் ஏஆர்பி, இன்னொன்றில் ஏஆர்பி அந்த மாதிரி இருக்கும். 20ல் 2 கொஸ்டின் கொடுத்து ஏதாச்சும் ஒன்று, 21ல் 2 கொஸ்டின் கொடுத்து ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பயோ பாட்னியோட கொஸ்டின் பேட்டர்ன். திரும்ப சொல்கிறேன், 1 to 8 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 9 to 14 2 மார்க் கொஸ்டினா, அப்போ 8 மார்க்ஸ், அப்போ 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. பார்ட் 3ல் 3 மார்க் கொஸ்டினை 15லேருந்து 19 வரைக்கும், 19th கொஸ்டின் கம்பல்சரி 3 மார்க், அப்போ 9 மார்க்ஸ். பார்ட் 4 2 டீட்டெயில் அட்டன் பண்ணும் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க்ஸ் மொத்தம். இது பயோ பாட்னி. அதே தான் பயோ ஜுவாலஜிக்கும் அதே கொஸ்டின் பேட்டர்ன் தான். 1 to 8 வந்து சூஸ், அதுக்கப்புறம் 9 to 14 வந்து 2 மார்க் 8 மார்க்ஸு, 2 மார்க் கொஸ்டின் 8 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். பார்ட் 3ல் 3 மார்க் கொஸ்டின் 19th கொஸ்டின் கம்பல்சரி, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வரும் 9 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்ட் 4 ஆன்சர் ஆல் த கொஸ்டின் எய்தரா சாய்ஸ் மாதிரி 20 and 21 2 டீட்டெயில் அட்டன் பண்ணும், மொத்தம் 10 மார்க்ஸ். இதுதான் வந்து பாட்னிக்கு ஜுவாலஜிக்கும். திரும்ப சொல்கிறேன், பயோ பாட்னி ஜுவாலஜி காமனாக சொல்கிறேன். பார்ட் 1ல் வந்து 8 சூஸு, அதுக்கப்புறம் பார்ட் 2ல் 4 2 மார்க் அட்டன் பண்ணும். பார்ட் 3ல் 3 3 மார்க் அட்டன் பண்ணுவீங்க. பார்ட் 4ல் 2 5 மார்க் அட்டன் பண்ணுவீங்க. இதே தான் பாட்னியும் ஜுவாலஜிக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் 5 சாப்டர் இருக்குது. அந்த 5 சாப்டரில் ஒவ்வொரு யூனிட்லேயும் நிறையா லெசன் இருக்குது. யூனிட் 1 ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், ஃபர்ஸ்ட் லெசன் ஃபங்க்ஷன், செகண்ட் வந்து டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன், தேர்டு ஸ்கோப்பிங், ஃபோர்த் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இது ஃபுல்லாக ஜூன் மந்தில் முடிப்பாங்க. யூனிட் 2 கோர் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர், 6th கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், 7th பைத்தான் ஃபங்க்ஷன், 8th ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். யூனிட் 3 மாடுலேட்டரி அண்ட் ஊப்ஸ், 9th லெசன் லிஸ்ட், டிப்பிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி, 10th பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், 11th டேட்டாபேஸ் கான்செப்ட். இது வந்து யூனிட் 3ல் 9 and 10. யூனிட் 4 டேட்டாபேஸ் கான்செப்ட் அண்ட் MySQL, 11th லெசன் டேட்டாபேஸ் கான்செப்ட், 12th ஸ்ட்ரக்சர் query language, 13th one Python and CSV files. Next யூனிட் 5 integrative Python with MS, MySQL and C++. இதில் மொத்தம் 3 இருக்குது, 14, 15 and 16. Importing C++ program in Python, 15th data manipulation through SQL, 16th data visualization using PyPlot, line chart, pie chart and bar chart. இது எல்லாமே நவம்பர் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு முடிச்சுடுவாங்க. இதுதான் உங்களுக்கு ஈஸி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அதே கொஸ்டின் பேட்டர்ன் தான் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தது தான். 20 சூஸ் வரும், அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உள்ள பேட்டர்னா அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும். இப்போ நம்ம வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்தாச்சு, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியெல்லாம் எழுதணும், கொஸ்டின் பேட்டர்ன்லாம் எப்படி வரும்ன்றதை சொல்லிட்டேன். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒன்று தான். மேக்ஸு, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் வராது அவங்களுக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அந்த மாதிரி வரும். தமிழ், இங்கிலீஷ் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜின்றதை தனித்தனியாக படிப்பீங்க. அவங்களுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ், இங்கிலீஷ், பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அவங்க படிப்பாங்க. இது ரொம்ப உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எப்படிலாம் படிக்கணுன்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.